பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். சென்ற நிதியாண்டில் நாட்டின் பெரும் செல்வந்தர்கள் 10,380 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர். ஹோரூன் இந்தியா நிறுவனத்தின் அட்டல்கிவ் ஹோரூன் இந்தியா பிலான்தெரபி தரவரிசை பட்டியலில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 5 கோடி ரூபாய்க்கு அதிகமாக நன்கொடை வழங்கிய 191 பேர் இடம்பெற்றுள்ளனர். புதிதாக 12 பேர் இடம்பெற்றுள்ளனர். பெண்கள் 24 பேர் இடம் பிடித்துள்ளனர். மொத்த நன்கொடை மதிப்பு சென்ற 3 நிதியாண்டுகளில் 85% அதிகரித்துள்ளது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 7,40,00,000 ரூபாய் நன்கொடை வழங்கி HCL நிறுவனத்தின் ஷிவ்நாடார் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறார். இவர் மொத்தம் 2,708 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். 5 ஆண்டுகளில் 4 முறை ஷிவ்நாடாரே முதலிடம் பிடித்துள்ளார். அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனமாக இன்ஃபோசிஸ் உள்ளது. இதன் நிறுவனர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் 850 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளனர். ஜெரோதாவின் நிக்கில் காமத் தொடர்ந்து 4வது ஆண்டாக இளம் நன்கொடையாளராக நீடிக்கிறார். டாப் 25 நன்கொடையாளர்கள் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வரம்பு 70 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. டாப் 25 நன்கொடையாளர்கள் 3 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர். இது தினசரி 46 கோடி ரூபாய். சென்ற நிதியாண்டில் 204 கோடி ரூபாய் வழங்கிய ரோஹிணி நிலேகனி பெண் நன்கொடையாளரில் முதலிடம் பிடித்துள்ளார். 65 வயதாகும் இவர் அக்ஷரா ஃபவுண்டேஷன் தலைவராக உள்ளார். ஆதார் அமைப்பின் தலைவராக இருந்த நந்த நிலேகனியின் மனைவியான இவர் எழுத்தாளரும் கூட.